வெல்கம் டு ஃபேஸ் மாஸ். நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, மோடியை வரவேற்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அனுமதி, ஏசி சண்முகத்துக்கு அனுமதி, ஜிகே வாசனுக்கு அனுமதி, ஆனால் ஓபிஎஸ்க்கு அனுமதி இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சந்திப்பு நடந்து அது உற்சாகம் தந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை. அவனால் பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் பேச முடிஞ்சு. பெரிய லெவலில் பார்த்திங்கன்னா அதிமுக அப்செட் தான், எடப்பாடி அணியும் அப்செட் தான் இருக்கதா சொல்கிறாங்க. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா இந்த வழக்குனால தான், இந்த இரட்டைகளை வழக்கு, போச்சா வழக்கு நிலுவையில் இருக்காங்க. புது கட்சி ஆரம்பிக்கவே இருந்தார். ஆனால் இப்போ முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் வச்சு ஆரம்பிச்சுட்டு கட்சியை பார்த்திங்கன்னா அவர் வழி நடத்துவார். இந்த வழக்கெல்லாம் ஒரு வேளை பார்த்திங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ளே வெட்டுருச்சுன்னா ஓகே. ஸோ தோல்வியோ வெற்றியோ அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். பார்த்திங்கன்னா புது கட்சி ஆரம்பித்தா நம்ம போட்ட வழக்கெல்லாம் சிக்கலாக போயிடும், நம்ம தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வழக்கு போட்டது பார்த்திங்கன்னா எதிர்கொள்ளலாம்ன்ற முடிவுக்கு ஓபிஎஸ் வந்திருக்கதா சொல்கிறாங்க. ஒருவேளை இந்த தேர்தல் சமயம் வரைக்கும் பார்த்திங்கன்னா இது முடிவு எட்டப்படலைன்னா ஓபிஎஸும் பார்த்திங்கன்னா அந்த கட்சியை வழி நடத்த ஆரம்பிச்சிடுவார், தனி கட்சியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டிடி தினகரனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ ஓபிஎஸ்க்கு என்னென்னமையோ அதே டிடி தினகரன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் விஜயோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காரு. ஓபிஎஸ் இணைஞ்சிட்ட பட்சத்தில் டிடி தினகரன் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் தேமுதிக பாமக வந்துச்சுன்னா அதிமுக பாஜக பார்த்திங்கன்னா பின்னடைவு தென் மாவட்டங்களில் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பாமக பார்த்திங்கன்னா விஜய் கட்சிக்கு வந்துச்சா வட மாவட்டங்களையும் போச்சு. குறிப்பிட்ட கொங்கு மண்டலத்தில் கூட பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமி திணறி தான் ஜெயிக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகுன்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.